அண்மையில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜி.ஆர். கவாய் அவர்கள் மீது பார்ப்பனைய சனாதனவாதி ஒரு வழக்கறிஞர் செருப்பை வீசியதை கண்டித்தும், அந்த செருப்பு வீசிய நாள் இந்திய அரசியலமைப்பினுடைய கருப்பு நாள் என்பதையும், இன்னும் சுதந்திரமடைந்து 79-80 ஆண்டுகள் ஆயும் இன்னும் சனாதனம் இந்த நாட்டை ஜனநாயக போர்வையிலே ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனுமதித்திருப்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய வரலாற்று பிழையாகும். எப்படி இருப்பனும் சமூக நீதியா, சனாதனமா, இந்திய அரசியலமைப்பு சட்டமா, மனு தருமா என்பதை இரண்டு நிலைகளில் நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்காகவும், இந்திய நீதித்துறையை காப்பதற்காகவும், இந்திய நிர்வாகத்துறையை காப்பதற்காகவும், சட்டமீட்டும் காப்பதற்காகவும் நாம் அனைவருமே இத்தகைய சனாதன தீய சக்திகளை இந்தியாவில் ஓட ஓட விரட்ட வேண்டும். அதற்கு திராவிட சித்தாந்தமும் பௌத்த சித்தாந்தமும் இணைந்து செயல்பட வேண்டும். எப்போதுமே தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாட்டின் வழியில் புத்தருடைய புத்தம் தம்மம் சங்கம் அறநெறியை கடைபிடித்து இத்தகைய ஆரிய சனாதனைகளை நாம் வீழ்த்துவோம் என்று சொல்லிக்கொண்டு, இந்திய ஜனசங்க கட்சிக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே வாய்ப்பு கொடுத்த திராவிடர் கழக மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பாரத், ஜெய் புத்தா, ஜெய் பெரியார், ஜெய் அம்பேத்கர். நன்றி, வணக்கம்.